வெல்கம் டு இன்ஃபினிட்டி பிளாக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் எல்லா வீடியோலையும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். யாராவது ஒருத்தராவது ரிப்ளை பண்ணலாம்ல? நீங்கள் எங்கள் வீடியோ பற்றி ஏதாவது சொன்னால் தானே தெரியும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமான்னு. உங்கள் பொண்ணான கைகளால் அந்த கமெண்ட்டை கொஞ்சம் தட்டி தான் விடுங்களேன். ஓகே, சாட்டர்டே vlog பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் ஸ்லோவாக தாங்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ண தேவையில்லை. அதனால் எப்பவும் போல் மற்ற வேலைங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. கிச்சனுக்கு வந்து பால் காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கும் சியா சீட்ஸ் ஊற வச்சிட்டோங்க. சியா சீட்ஸ் குடிச்சு 1/2 மணி நேரம் ஆகும்ல சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே மாமா வாங்கிட்டு வந்த ஜாமானெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தோங்க. அப்படியே கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தோங்க. ஒரு சிலரை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அந்த ஒருத்தவங்க தனியாக இருக்க மாட்டாங்கங்க, கூட 2 பேரை சேர்த்துக்கிட்டு 3ஆவதாக ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. தேர்ட் பர்சனை பற்றி பாசிட்டிவாக பேசினா பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக பேசுகிறது தானே பிரச்சனையே. ஒரு கேங் சேர்ந்தாலே அங்கே கண்டிப்பாக காசிப் இருக்க தான் செய்யும். அந்த ஒரு சிலர் தேர்ட் பர்சனை பற்றி காசிப் சொன்னால் செகண்ட் பர்சன் அப்படியே அதை அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னு வைங்களேன், இன்றைக்கி தேர்ட் பர்சனோட நிலமை தான் நாளைக்கு செகண்ட் பர்சனுக்கும். முதல்ல காசிப்னா என்னங்க? நம்ம முன்னாடி பேச கட்ஸ் இல்லாமல் பின்னாடி போய் பேசுகிறது தானே. அதை நினச்சி நம்ம ஏங்க இன்செக்யூராக ஃபீல் ஆகணும்? நம்மக்கிட்ட பேச தைரியம் இல்லாத அவங்க தாங்க இன்செக்யூராக ஃபீல் ஆகணும். இந்த கெட்டிலுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுருங்க. ஏன்னா இந்த கெட்டிலை நாங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஆவி பறக்க தாங்க தண்ணி குடிப்பாங்க. ஒரு சிலர்லாம் மழை காலத்தில் கூட பச்சை தண்ணி குடிப்பாங்கங்க. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்கல்ல. நீங்கள் எந்த கேட்டகரின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்கூல் டேஸில் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ப்ளே கிரவுண்டில் விளையாண்டு ஒரு கையோ ஒரு காலோ உடையாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி தாங்க எனக்கும் ஒரு தடவை நடந்துச்சு. ஒரு டைம் அப்படி தான் பிடி பீரியடில் மங்கி பாஸ் எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த தாவி தாவி குதித்து விளையாடுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி நம்மளும் போய் விளையாடுவோன்னு விளையாண்டேங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் விளையாண்டேன். எல்லோரும் பார்த்துட்டு ஏய் இவ சூப்பராக விளையாடுறாளன்னு கூட சொன்னாங்க. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே கீழே விழுந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டு உடஞ்சிருச்சுங்க. கை வேர்த்து வலிக்கு தான் விழுந்துட்டேன் போலங்க. ஸ்கூலில் இருக்க ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு ஸ்ப்ரே அடித்தாங்க, அப்போயும் கேட்கல. வீட்டுக்கு போய் ஆயில்மெண்ட் போட்டோம், அப்போயும் கேட்கல. சாதாரண சுளுக்குன்னு நினச்சி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு போன் டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னு சொன்னாங்கங்க. அதாவது கை முட்டி எலும்பு முட்டியை விட்டு மேலே ஏறிடுச்சான். அதுக்கப்புறம் என்னங்க, ஒரு கட்டை போட்டு விட்டுட்டாங்க. அதோட தான் 1 மாதம் தெரிஞ்சேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தாங்க. என்னடா இந்த ரூம் இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் இந்த குட்டி பையனோட வேலை தாங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்பேன், அவன் நிமிஷமாக வந்து கலைச்சிருவான். நீங்கள் வேணால் பாருங்களேன். அவன் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் க்ளீன் பண்ணுவோம் தாங்க இங்கே வந்தேன். அவன் முழிச்சிருந்தானா அவன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கணும். ஒரு வேலையும் ஓடாது. நம்ம பண்ணுற வேலையும் அவன் கலைச்சி கலைச்சி விட்ருவான். இப்போல்லாம் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு சேரை விட மாட்டேங்கிறான். எல்லா சேரையும் கவுத்து போட்டு வண்டி ஓட்டுறேன்ற பேரில் சேர் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் ஜன்னல் பக்கத்தில் சோஃபா கிடக்குமா, அந்த சோஃபாவில் ஏறி ஜன்னல் கம்பியில் ஏறி குதிக்க பார்க்குறான். இப்போ அவனுக்கு எல்லா டோரோட லாக்கும் எட்டுது. அதனால எந்த கதவையும் சாத்தி வைக்க முடியல. நாங்கள் சாத்தி வச்சாலும் அவனே திறந்துட்டு போயிடுறான். ஆனால் என்ன, அவனுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம். அதனால் நாங்கள் பூச்சாண்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பயன்படுத்துவோம். அதோட வெளியே ஓடி வந்துடுவான். ஆனால் வெளியே வந்துட்டு அவன் ஒரு சவுண்டு கொடுத்து எங்களை பயன்படுத்துவான். இப்போ பெட்டு நல்லா க்ளீனாக இருக்கா, இப்போ வருவான் பாருங்கள் ஒருத்தன் கிளைக்கிறதுக்கு. இப்படி தாங்க நான் க்ளீன் பண்ணேன், அவன் கிளைக்க நான் க்ளீன் பண்ணேன்னு என் பொழுது போய்கிட்டுருக்கு. அவனுக்கு ஆட்டோனா ரொம்ப பிடிக்குங்க. காரில் ட்ராவல் பண்ணுறது கூட அவன் விரும்ப மாட்டான். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காரில் போகையில் அவனுக்கு ஏதோ வண்டியில் போகிறதுலாம் ஃபீல் ஆகாது போலங்க. ஏதோ சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி கீழே இறங்குறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவான். இதே ஆட்டோவில் உட்கார வச்சா அவன் பாட்டுக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. அதனால் சரின்னு ஒரு ஆட்டோ பொம்மை வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு. அந்த ஆட்டோ பொம்மையை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவன் ஃபேஸில் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க. ஆனால் அவன் எக்ஸ்ப்ரெஷனை நாங்கள் தாங்க கேப்சர் பண்ண மறந்துட்டோம். அதிலிருந்து அந்த ஆட்டோ பொம்மையோடையே தாங்க திரியிறான். இவனுக்கு எப்போவுமே கேமரா கான்ஷியஸ் அதிகங்க. நம்ம கேமராவை ஆன் பண்ணிட்டோன்னா எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டோன்னா எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. இப்போ கூட கேமராவில் அவன் தெரியிறான்னு தான் பார்த்துட்டே நிற்கிறான். சின்ன வயசில் நீங்களாம் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ருக்கீங்களா?
இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு அதே நினப்பா இருந்துச்சுங்க. அப்போது நாங்கள் 4, 5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து சமைப்போங்க. எங்கள் கூட்டாஞ்சோறு டிஷ்ஷு எப்போவுமே கழனி தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க செய்வோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கொய்யா இலையில புளி, உப்பு, மிளகாலாம் வச்சு சாப்பிடுவோங்க. டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்குங்க. எங்களுக்கு அதே கிரேவிங்ஸாக இருந்ததுனால கழனியும் முட்டையும் தாங்க பொரிச்சுக்கிட்டோம். அப்படியே உங்கள் கூட்டாஞ்சோறில் என்ன டிஷ் இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரிங்க, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இன்னொரு விலாகில் உங்களை பார்க்குறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.